இது போல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். இங்க பாரு சரணு, நீ இவ்வளவு நேரம் நின்று யோசிக்கிறதுல ஒண்ணுமே இல்ல. பேசணும்னு முடிவு எடுத்துட்ட, அவனுக்கு வாக்கும் கொடுத்துட்ட, அவன் ஃப்ரெண்டு கூட அவனை சேர்த்து வைக்கிறேன்னு. மகேஷ் உனக்கு நிறைய பண்ணியிருக்கான், ஆனா அவனுக்காக நீ ஏதாவது பண்ணிருக்கியான்னு கேட்டா 100% கூட கிடையாது. ஸோ அவனோட வாழ்க்கையில அவன் எதை நினைச்சுமே ஃபீல் பண்ணது கிடையாது. அவன் ஃப்ரெண்டு அவனை விட்டு போனதுல இருந்து அவன் ரொம்ப உடஞ்சிருக்கான். ஸோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் அவனுக்கு கரெக்டா எடுத்து அவன் கூட அவன் ஃப்ரெண்டை சேர்த்து வச்சிரு. அந்த ஒரு விஷயத்த நீ பண்ணினா நீ அவனுக்கு அண்ணனா இருக்கிறதுல தகுதி, பெருமையும் கூட. இந்த உலகத்துல அண்ணன் தம்பிங்கெல்லாம் எப்படி எப்படியா இருக்காங்க. கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ரகத்துல வாழ்வாங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வேற மாதிரி வாழ்வாங்க. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் கல்யாணத்துக்கு முன்னாடியும் நம்ம எப்போதுமே ஒரே மாதிரி தான் இருக்கோங்கிறத நம்மளோட பாசம் அடிக்கடி நிரூபிக்குதுதான். உனக்காக நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது உன் ஃப்ரெண்டு கூட உன்னை சேர்த்து வைக்கணுங்கிறத தாண்டி வேற எதுவுமே இல்லை மகேஷ். கண்டிப்பா இன்னைக்கு போய் உனக்காக அவன்கிட்ட அண்ணன் பேச போறேன். அவன் என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாலும் சரி, அவன் என்ன பண்ணாலும் சரி, உனக்காக அசிங்கப்படுறதுலையும் அவமானப்படுறதுலையும் நான் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேன். ஒரு விஷயம் கஷ்டப்பட்டு நமக்கு கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சா அதுக்காக நம்ம என்ன ரிஸ்க் வேணாலும் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நான் பண்ண போறதும். சந்தியா கிட்ட சொல்ல வேணாம், சொன்னா எதுவும் சொல்ல மாட்டாதான். ஆனா இப்போ நம்ம போக போற இடம், அவன்கிட்ட பேச போறது, இது என்ன நடக்க போகுது எதுவுமே நம்மளுக்கே தெரியாது. ஒருவேளை அவன் நம்மளை அசிங்கப்படுத்தியோ அவமானப்படுத்தியோ வெளியே அனுப்பிட்டானா அதை சந்தியானால தாங்கிக்க முடியாது. 1000 தான் தம்பிக்காக விட்டு கொடுக்குறேன், குழந்தைன்னா இல்லைன்னு அவன் நினைச்சாலும் நான் அவன் புருஷன். ஒரு இடத்துல அசிங்கப்படுறதையும் அவமானப்படுறதையும் அவளால தாங்கிக்க முடியாது. எந்த இடத்துலயும் நான் விட்டு கொடுக்காதவ இந்த விஷயத்துலயும் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டான். அதனால அவகிட்டே சொல்ல வேணாம். மாமா, அம்மு, என்னடா பண்ற? தனியா நின்று யார்கிட்ட பேசிட்டு இருக்க? பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? ஏய் பைத்தியம், அதெல்லாம் கிடையாது, சும்மா யோசிச்சுட்டு இருந்தேன். எனி டைம் மண்டைக்குள்ள எதையாவது போட்டுக்கிட்டே இருப்ப, அப்படிதான் நான் ஃப்ரீயாவே இருக்கணும்னு நினைக்கவே மாட்டேன். இவ ஒருத்தி. சரி, என்ன எங்க போயிட்டு வந்த? அதான் காலங்காத்தால எழுப்பி நல்லா அங்கங்க நடக்க வச்சியே, ரொம்ப டயர்டா இருந்துச்சு. எப்படியும் இங்க இருந்தா நீ தூங்க விட மாட்டேன்னு போய் அத்தை ரூம்ல நல்லா ஜாலியா தூங்கி எந்திரிச்சு இப்பதான் குளிச்சுட்டு வரேன். தும்பு பிடிச்சவளை, எதை பண்ண வேணாம்னு சொல்றோமோ அதுதான் பண்ணுவ, அப்படித்தானே? கிக் இருக்கு, உனக்கு என்ன தெரியும்? அப்ப நீ எங்க டிப் டாப்பா ரெடியா நிக்கிற? எம்டி வர சொன்னாரு. ஆபீஸ்க்கு இப்பதான் ட்ரெஸ் பண்ண மாட்டியே, நல்லா இன் பண்ணி நீட்டா தானே போவ. என்னது இது? ஏய், ஆபீஸ்னா ஆபீஸ்ல வேலை பார்க்கறதுக்கு இல்ல, அவர் ஏதோ சின்ன பார்ட்டி மாதிரி வச்சிருக்காராம், அதுக்கு கூப்பிட்டாரு. 5 மினிட்ஸ் வெயிட் பண்றியா? நானும் ரெடி ஆகி வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். பிரெக்னெண்டா இருக்கும் போது அங்கங்க அலையக்கூடாது. அதுவும் உன்னை நான் பைக்ல வச்சு அவன் கூட்டு போனேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அம்மா இன்னும் குன்னே போட்டுருவாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ அடங்கி உடங்கி அடக்கமா வீட்லயே இரு. நீ மட்டும் எல்லா இடமும் சுத்தி பாக்குற, நீ யார் கிட்ட எங்க வேணாலும் நீ பாட்டுல போயிடுற. என்ன பார்த்தா ஒரு பாவமாவே தெரியலையா? இந்த 4 செவத்துக்குள்ள தாண்டா இருக்கேன், ஒரு மாதிரி இருக்கு. இப்படி காலையில வாக்கிங் கூட்டு போகும்போது முடியாதுன்னு சொல்றது, இப்ப நான் வெளியே போறேன்னு சொன்னோனையும் முன்னாடி வந்து கட்டிட்டு வர, இது உனக்கு நியாயமா இருக்காடி? அது மாமா, அது வந்து நீ என்ன தூக்கத்துல இருந்து எழுப்பி கூப்பிட்ட, அதனால தான் நான் முடியாதுன்னு சொன்னேன். ஆனா இப்போ நல்லா தெளிவா தானே இருக்கேன். இப்ப போனா கூட ஜாலியா இருக்கு. அதுவும் நீ வெளியே போறேன்னு வேற சொல்ற, பார்ட்டிங் வேற சொல்ற. சும்மாவே பார்ட்டினா ஆடுவேன், இப்ப சொல்லியே கொடுக்கணும். எம்மா தாயே, உனக்கு கோடு கும்பிடு. என் புள்ளைய வெளியே கொண்டு வர வரைக்கும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருமா. என்னம்மா ஏன் இப்படி பாக்குற? எப்ப பாரு புள்ள புள்ள புள்ள, என்னடா உனக்கு? ஏய், ஏன் இப்படி கோவப்படுற? கோவத்து குறை என் புள்ள. எப்ப பார்த்தாலும் புள்ள புள்ளன்னு சொல்லும்போது எனக்கு கோவம் வருது தெரியுமா? அப்ப நான் என்ன? என்ன பொண்டாட்டி பொசசிவா? மூஞ்சி பேத்துறேன். பொசசிவாமா, இது ஒரு மூஞ்சி இருக்கு, பொசசிவ் வரும் குறைச்சல. அப்புறம் எதுக்கு நீ கோவப்படுற? இல்ல எனக்கு புரியல. நம்ம பிள்ளை தானே சொல்றேன். முதல்ல நான், அதுக்கப்புறம் தான் உன் புள்ள. நாளைக்கு பிறந்ததுக்கு அப்புறமா என்னை விட்டுட்டு உன் புள்ளைய கொஞ்சம் மூஞ்ச பேத்துருவேன். அப்போ முதல்ல பிள்ளைதான் கொஞ்சம். கண்ணுல தண்ணியே வரல. நீ பார்க்கும் போதே கண்ணுல கண்ணீர் வராது, மத்த எல்லா நேரத்தையும் கண்ணீர் வரும். எதுக்கு இந்த வெட்டி வீராப்பு? எனக்கு என்ன வெட்டி வீராப்பு? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க உங்க
உங்களுக்கு உங்க குழந்தை தான் முக்கியம். உங்களுக்கு நல்லபடியா குழந்தைய பெற்று உங்க கையில கொடுத்துட்டா போதும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த பொண்டாட்டி உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா நான் வாஷிங் மிஷின் பாத்தீங்களா? வெயிட், வாஷிங் மிஷின் துணி துவைக்க தானே பயன்படுத்துவாங்க. ஓ, அப்ப நீ வாஷிங் மிஷினா? கொன்னுடா. இது நல்லா இருக்கு. உனக்கு தானே நல்லா இல்லாம எப்படி இருக்கும்? என்ன வெறுப்பேத்தி பார்க்கறது உனக்கு அவ்வளவு ஒரு இது. ஏய் சி, மூஞ்சிக்கு நல்லா இல்ல. சீ, மூஞ்சிக்கு நல்லா இல்ல. போடா. பிள்ளை கட்டத கோவம் வருது. சீக்கிரமா வளர போச்சு எங்க அம்மா வீட்டுக்கு போயிடணும். அப்படிதான் நான் அங்க போய் நிம்மதியா இருக்க முடியும். அப்படிதான் இங்க சேர்ந்து இருக்க நிம்மதி. ஓய் ஓய், ஒண்ணு தேவையில்ல, மூடிட்டு போ. ரொம்ப பண்ணாதடி பாரு. என்ன எப்பலாம் பண்ணா நான் உன்னை மன்னிச்சிருவேனா என்ன? அப்போ மன்னிக்க மாட்டேன். அது 1000 தான் உங்களோட சண்டை போட்டாலும் நான் உன்கிட்ட தானே வருவேன். அப்பப்போ அப்படிதான். அப்படியா? ஆமா அப்படிதான். போ. போரா போரா தானா வருவா மெதப்புல தெரிஞ்ச வீரா பிள்ளா வீணா போச்சு பொசுக்குன்னு உடஞ்ச ஓசக பார்வை உரசுது மேல சிரிக்கிற ஓச சரிக்குது ஆல தீ தூவி தீ தூவி தீ தூவி போனாலேனோ நானோ வாழ அங்கிட்டு திரும்பி நல்ல பல்ல கட்டுறேன்னு தெரியுது. சரி சரி போதுமா? கோவம் தீர்ந்துருச்சா? ரொம்ப கோவப்படுத்துறடா. பொண்டாட்டி இரு. ஏர்மா என்ன பண்ற? ரொம்ப வெயிட்டா இருப்பேன், இறக்கி விடு. பரவாயில்ல, இருக்கட்டும். உங்ககிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி கொஞ்சி நான் வம்பளத்தை சீண்டி விளையாட முடியும். அப்புறம் வேற எப்படி? ஒரு அளவுக்கு இருந்தா பரவாயில்ல, ரொம்ப பண்ணியா? பொண்டாட்டியா வம்பளத்து விளையாடுற சந்தோஷம் இருக்கே, அதுல புருஷங்களுக்கெல்லாம் அல்ல பிரியம். அதான் இது கூட நல்லதா இருக்கு. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, உன் பிள்ளையே வந்தாலும் சரி, உனக்கு நான் தான் முதல் குழந்தை. அதை எப்போதும் நீ மறக்க கூடாது. என் செல்லம், நான் எப்படி மறப்பேன்? எவளே உனது இரு விழி முன்பழரச குவளையில் விழுந்த எறும்பினி எனது நிலை விலக விருப்பமில்லையே பூவே அதிசயனே பிறந்த பல வருடம் அறிந்தவை மறந்தது எனது நினைவில் உனது முகம் தவிர எதுவும் இல்லையே அன்பே வேறாரும் வாழாத பெருவாழ்விது நினைத்தாலே மனமெங்கும் மழை தூவது மழலையின் வாசம் போதுமே தரையினில் வானம் தோன்றுமே ஒரு கணமே உன்னை பிரிந்தால் உயிர் மலர் காற்றில் போகுமே. என்ன கல்யாண போட்டோவை எடுத்த கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறா? இப்போ உன்னை எப்படி இருக்கமா என்னை விட்டு பிரியாத அளவுக்கு உன்னை பிடிச்சிருக்கணும். அதே மாதிரி உன்னை எப்போதுமே என் கூட பிடிச்சுக்கணும். நீ என்னை விட்டு போயிடக்கூடாது. இதே மாதிரி நீ என் கூடவே இருக்கணும். எனக்கு அது வேணும். இப்போ உன்னை அவ்வளோ இருக்குமா பிடிச்சிருக்க. இதே மாதிரி நீ என் கூட கடைசி வரைக்கும் இருக்குமா இருக்கணும். இருப்பில்ல, நான் உன்னை விட மாட்டேன். உன்னை விடவே மாட்டேன். மிருதுலா, என்னாச்சு? ஏன் போட்டோ அப்படி கட்டி பிடிச்சிட்டு என் கூடவே இருக்கணும் அப்படி இப்படின்னு என்னாச்சு? மிருதுலா, என்னடி? மிருதுலா, என்னாச்சு மிருதுலா? ஏன் அழுகுற? இங்க பாரு மிருது. ஏய், என்னடி சீரியஸா அழுதுட்டு இருக்கியா? என்னம்மா, ஏன் அழுகுற? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? என்னடா இப்ப ஏன்டி இப்படி அழுகுற? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ அழுகிறத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்லுமா? என்னை விட்டு போயிட மாட்டேன். என் கூடவே இருப்பல்ல.
உனக்கு என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படி ரியாக்ட் பண்ற? ஃபோட்டோலாம் எடுத்து வச்சு அழுகுற? ஒன்றுமே புரியல. நான் ஃபோட்டோ எடுத்து வச்சு அழுதா கூட ஃபோட்டோ பார்த்து அழுகக்கூடாதுன்னு சொன்னவ நீ இப்போ ஏன் ஃபோட்டோ வச்சு அழுகுற? தெரியல. எதுக்குன்னு தெரியல. ஆனா ரொம்ப பயமா இருக்கு. என்ன விட்டு போயிட மாட்டேல்ல. இதோ இப்ப என்ன கட்டி பிடிச்சிருக்கல. இப்படி என் கூட கடைசி வரைக்கும் இருப்பல்ல. என்ன தனியா விட்டு போயிட மாட்டேல்ல. சொல்லு. ஏன்னா ஒவ்வொரு பொண்ணுக்கும் புருஷங்கிறவன் எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணும்னாலும் கிடைச்சிருந்திருக்கலாம். ஆனா நீ எனக்கு கிடைச்சது அப்படி கிடையாது. நான் வேணான்னு சொல்லி என் வாழ்க்கையில வந்தவன் நீ. எந்த சூழ்நிலையிலையும் உன்னை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு எத்தனையோ நாள் நினைச்சிருக்கேன். என்னமோ தெரியல, இன்னைக்கு ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னை மட்டும் விட்டுட்டு போயிடாத. ஒருவேளை நீ போற மாதிரி இருந்தா என்னையும் கூடவே கூட்டிட்டு போயிடு. நீ இல்லாத உலகத்தை என்னால வாழ முடியாது மகேஷ், முடியாது. நான் இதை விளையாட்டுக்கு சொல்லல, சீரியஸா பேசுறேன். உன்னைய விட்டு நான் போகணும்னா என் உயிர் இந்த உலகத்தை விட்டு போகணும். தொலைவுகள் நீண்டாலும் தொலைவது முகம்தானே. நினைவுகள் நீங்காமல் என் நெஞ்சில் உன்னை காப்பேனே. நீயும் நானும் வானும் மண்ணும் போலவே காதலே. போதுமா? நீ ஏன்டா சாகணும்? நீ ஏன் என்னை விட்டு போகணும்? அப்பெல்லாம் நீ போக மாட்ட. எனக்கு தெரியும். இன்னும் கூட நான் நிறைய வாழணும். ஆமா, நான் என்ன பேசுறேன்? சாரி மகேஷ், நான் லூஸ் ஆயிட்டேன். சாரி மகேஷ், நான் பைத்தியம் மாதிரி குழம்பி உன்னையே குழப்பிட்டேன். என்ன மன்னிச்சிரு மகேஷ். எனக்கு எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. நான் எப்படி பிஹேவ் பண்றேன்னு எனக்கே தெரியல. ஆனா ஒண்ணு, நான் எந்த சூழ்நிலையிலும் நான் எப்படி இருந்தாலும் என் மனசுக்குள்ள இருக்கிற ஒண்ணே ஒண்ணு நீ மட்டும்தான். நீ மட்டும்தான். உன்னை நான் தொலைச்சிடக்கூடாது. இப்போ அதிசயமா ஒரு பொருள் கிடைக்கும் போது அது நம்ம தொலைச்சிட்டா அதுக்கு நம்ம எவ்வளவு ஃபீல் பண்ணுவோம். ஆனா நான் ஃபீல் பண்ற நிலைமையில இல்ல. நான் செத்தே போயிடுவேன். சாரி மகேஷ், நான் பைத்தியம் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி, நீ போ மகேஷ், நீ போ. என் இரவு பாடல் நீ, என் இதய தேடல் நீ. உடல் மட்டும் போனால் போகும், உன்னுயிரு என்னுள் தான். மாறாத காதல் நீ, யாராத காயம் நீ. திங்களாய் தினமும் தெரியும், தேய்ந்திடாத தேகம் நீ. மகேஷ், அது ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். என்ன ஆச்சு? ஆ? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை, நீ போ. எதையாவது பார்த்து பயந்துட்டியா? இல்லை ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? கொஞ்ச நாளாவே உன் நடவடிக்கை எதுவும் சரியில்லை. என்ன, நான் உன்கிட்ட எதையும் அவ்வளோக்கா பெருசாக கேட்டுக்கல. ஏன்னா நீ தப்பா ஒன்றும் பண்ணல. எனக்கு நல்லது பண்ணதுன்னு நினச்சி என்ன ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்ட. சொல்லப்போனா முன்னே இருந்ததை விட உன் மேலே எனக்கு இன்னும் லவ் அதிகமாயிருக்கு. அந்த அளவுக்கு நீ என்கிட்ட நடந்துக்கிட்ட. உனக்குள்ள எதுக்கு திடீர்னு இப்படி ஒரு மாற்றம்னு கூட எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லை, இப்பெல்லாம் நீ நைட்டு தூங்குறதே இல்லை. அதுவும் எனக்கு தெரியும். என்னன்னு கேட்டா கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்தே நீ ஆள் சரியில்லை. என்னன்னு கேட்டாலும் அப்படியே வேற மாதிரி பேச்சை மாற்றிட்டு போயிட்டே இருப்ப. பட் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும். எதையோ நீ வெளியே சொல்ல முடியாமல், முக்கியமாக என்கிட்ட சொல்ல முடியாமல் தவிக்கிற. ஐம் ஏ ரைட்? இதுக்கும் நீ நோன் தான் சொல்லுவேன். எனக்கு அது தெரியும். ஏன்னா உன் கேரக்டர் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கும் ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுதுன்னா அதுக்கு மற்றவங்க கிட்ட நீ சொல்யூஷன் கேட்க மாட்ட. அதை பண்ணி முடிக்கணும்னு நீ உள்ள இறங்கிட்டினா அதை முழுசா முடிச்சுட்டு தான் மறு வேலைக்கு பார்ப்ப. சரண், சந்தியா நீ விஷயத்திலேயே எனக்கு அது தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஓகே, உன்னோட குணம் இதுதானுக்கு அப்புறம் அதை நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். பட் இப்போ இருக்கிற விஷயம், அதாவது இப்போ நீ இருக்கிற சுச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கல்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா நீயாவே இல்லை மிருதுலா. ஐ நோ. ஓகே, உனக்கு சொல்லணும்னு விருப்பம் இருந்தா சொல்லு. உன்னை எந்த விஷயத்தையும் நான் கம்பல் பண்ண மாட்டேன். ஏன்
நீ வேலை பார்க்க போனியே அந்த ஆஃபீஸில் கூட நீ உனக்கு கல்யாணம் ஆகலைன்னு பொய் சொல்லி தான் நீ வேலைக்கு ஜாயின் பண்ண. அதை நீ என்கிட்ட சொல்கிறதுக்கே ஒன் மந்த் எடுத்துக்கிட்டேன். பட் அதை நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டு செஞ்சிருந்தீன்னா அதுக்கு அவ்வளோக்கா நான் ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். இதனால உன் கூட சண்டை போட்டேன். அந்த விஷயத்துல நீ அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் எப்படி இருப்பேன்னு யாருக்கு தெரியும். ஆனால் ஒன்று மட்டும், நீ உன் மனசுக்குள்ளே என்ன நினச்சாலும் சரி, என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லலைனாலும் யார்கிட்டயாவது அதை எக்ஸ்பிளைன் பண்ணு. என்ன இப்படி ஃபோட்டோவெல்லாம் எடுத்து வச்சுட்டு அல்லாத. எனக்கு நீ 1000 விஷயம் சொல்லுவேன். நீ ஏன் இந்த விஷயத்தில் தப்பு பண்ணா அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. ஓகே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நான் வெளியே போயிட்டு வரட்டா? ஆமா மகேஷ், நான் நிறைய விஷயங்களை மறைச்சிட்டு தான் இருக்கேன். ஆனா நான் ஏன் மறைக்கிறேன்னு எனக்கு தான் மகேஷ் தெரியும். உனக்கு இருக்கிற பிரச்சனையை சரி பண்றதுக்கு என்னால முடியல மகேஷ். இப்போ உனக்கு ஹார்ட் கிடைச்சிருச்சு. ஆனா எப்படி உனக்கு அதை கொடுக்கறது? நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லும் போதெல்லாம் என் உயிரே போகுது மகேஷ். எவ்வளவு வலியை நீ அனுபவிச்சிருப்ப. ஆனா இந்த வலியை என்னால தாங்க முடியல. உனக்கு வலிக்கிறதுக்கு எதை தாண்டி நான் நெஞ்சு வலிச்சு செத்துற போல இருக்கு. சரி, நான் போயிட்டு வரேன். இது வரைக்கும் உனக்கு ஹார்ட் கிடைக்கலன்னு நினைச்சு வருத்தப்பட்டேன். இப்ப கிடைச்ச ஹார்ட் உனக்கு கரெக்டா வருமா? அது உனக்கு கரெக்டா பொருத்திடலாமா? இதனால உன் உயிருக்கு எந்த ஆபத்து வந்துடாதுன்னு ஒரு பயம். இன்னொரு பக்கம் நான் பிரெக்னெண்டா இருக்கேன். இதை யார்ட்டையும் சொல்ல முடியாத வலி. என் வாழ்க்கையில மட்டும் எதுக்கு எனக்கு இவ்வளோ கஷ்டம்? இப்போ காசுக்கு வாசுவால எல்லாத்தையும் பண்ண முடியாது. நம்ம போய் கண்ணங்கிட்ட கடன் கேட்போம். வேற வழி இல்லை. அவர்கிட்ட கேட்டாதான் ஏதாவது கிடைக்கும். எல்லா விஷயத்துல இருந்தும் நான் உனக்கு எல்லாத்தையும் பார்க்கணும் மகேஷ். நீ எனக்கு வேணும்னு மட்டும் நான் நினைச்சா எந்த விஷயத்தையும் எது சாத்தியமாகாது. எல்லா விதத்துலயும் உனக்கு நான் சப்போர்ட்டா இருக்கணும். கண்ணங்கிட்ட தான் போய் கேட்க போறேன். என்ன நினைச்சாலும் சரி. இமையே இமையே விலகும் இமையே விழியே விழியே பிரியும் விழியே. டேய் ஓட்ட ஜட்டி. என்னடா டேய் அண்ணா பையா அழுவியா? ஏய் அதெல்லாம் இல்ல. என்ன சொல்லு. இல்லடா நான் சும்மா கலாய்க்கலான்னு வந்தேன். நீ என்னடா ஒரு மாதிரி ரொம்ப உடஞ்சு போன மாதிரி இருக்க? ஓ நான் உடஞ்சிட்டேனா? சரி எங்க வந்து ஓட்டவை. ஏய் செவனியோட ஒன்று வைப்பேன். நான் சீரியஸா பேசுறேன். அப்பதான் நீ காமெடி பண்ணுவியா? முஞ்ச பாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். 2 நாள் எங்க போட ஆளக்காடா? அதான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபேமிலி பிளான் பத்தி பேசியிருந்தோம்ல, அதை பத்தி நாங்க விசாரிக்க போனோம். நீ அறிவிட்டு முண்டோம். உன்னெல்லாம் என்னத்த சொல்ல? மூடிட்டு போ. என்னடா சும்மா நோயின்னு இருக்கிற? ஓரா பண்ற பே. சரி நீ போ. நான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கேன். டென்ஷன் ஆகிற மூஞ்சி கொஞ்சம் காட்டு. போடா கடுப்பு கலப்பம். இல்லையே மகேஷ் இப்படி பேசவே மாட்டானே. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குல்ல அவன் நடந்துக்கிறது. நான் என்ன பேசினாலும் அதுக்கு பதில் பேசி பயங்கரமா கலாய்ப்பான். ஆனா இப்போ அப்படி இல்லைல்ல. சரி ஓகே, அவன் ஏதோ மைண்ட் அப் செட்ல இருக்கான். டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம போயிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ. சரண் வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, டேக் யூர் சீட். காஃபி எடுத்துக்கோங்க. இல்ல பரவாயில்ல இருக்கு. பேசணும்னு சொல்லவும் நேரம் ஒதுக்க மாட்டீங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்ல. அண்ணா ப்ளீஸ் முதல்ல வாங்க போங்கன்னு கூப்பிடாதீங்க. நீங்க மகேஷோட அண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பரவாயில்லையே ஞாபகம் வச்சிருக்கீங்க போல. அப்படி என்னென்ன பெருசா வயசாயிடுச்சு நீங்க மறக்கிறதுக்கு? எல்லாமே ஞாபகத்துல இருக்கு. எதையும் மறக்கலண்ணா. அதே மாதிரி உங்க தம்பி எனக்கு பண்ண துரோகத்தையும். ப்ளீஸ் கண்ணா அப்படி சொல்லாத. உண்மையாவே என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இதுக்கு மேல என்னதான் நடக்கணும்? அண்ணா உங்களுக்கு நல்லாவே தெரியும் மகேஷ்க்கும் எனக்குமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் எப்படி இருந்ததுன்னு. டீச்சர்ஸ் கூட எங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. அவ்வளோ க்ளோஸ்னா நாங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்போம். என்ன நான் பண்ண ஒரு தப்பு, நான் லவ் பண்றேங்கிற விஷயத்த அவங்ககிட்ட சொல்லி நான் நீ ப்ரொபோஸ் பண்ண போறேன்னு நான் சொன்னது. அது ஒண்ணுதானே அவங்ககிட்ட இருந்து நான் மறைச்சேன். எல்லாம் அவங்ககிட்ட இருந்து மறைச்சேன்னு அவனை சொல்லுங்க பாப்போம். ப்ளீஸ் கண்ணா கொஞ்சம் அமைதியா இரு. நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, இப்போ நடந்திருக்க பிரச்சனைக்கு இவ்வளோ கேப் எடுத்து 2 பேருமே பேசாம இருக்கீங்க. அவன் பேசாம வேணும்னே இருக்கணும்னு அவன் கிடையாது. ஏன்னா அவன் அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ வரைக்கும் அவன் உன்னை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான். அவன் உன்னை நினைச்சு ஃபீல் பண்ணதுனாலே இல்லை கண்ணா. அவன் ஃபீல் பண்ணுவான், இல்லைன்னு சொல்லல. அவன் என்கிட்ட பழகம் உண்மைதான். ஆனா அவன் எனக்கு கிடைக்கிறதுனாலும் பரவாயில்லண்ணா. அவன் இப்போ உயிரோடவே இல்லைண்ணா. அவங்க அப்பா அம்மாவுக்கு உயிரோடவே கிடையாது. அவன் இந்த உலகத்திலே இல்லைண்ணா. அவன் இல்லாம போனதுக்கு காரணம் மகேஷ் தானே.
ப்ளீஸ் இதைத்தான் நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க கண்ணா. நிஜமாவே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? இங்க பாரு, ஒரு ஃப்ரெண்ட் பாண்டா நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தீங்களோ அதை விட ஒரு படி மேல அண்ணன் தம்பியா நாங்க ரெண்டு பேரும் இருந்தோம். உனக்கு நல்லாவே தெரியும், எங்க வீட்டுல மொத்தம் 6 பேர், 5 அண்ணன் தம்பிங்க, ஒரு தங்கச்சி. இதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகம் என்ன. ஹம், ஆனா நானும் மகேஷும் வேற மாதிரி. யார் கூடயும் ஒட்ட மாட்டோம். ஒட்ட மாட்டோம்னு சொல்றதை விட நாங்க நிறைய கேடுகட்ட வேலையெல்லாம் பார்த்துருக்கோம். சொல்ல போனா ஒரு அண்ணன் தம்பி கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரிதான் கல்யாணத்துக்கு பின்னாடி நாங்க இருக்கோம் என்ன. அப்போ மகேஷ்க்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ம். ஹ, அந்த கல்யாணத்துல தான் பெரிய குழப்பமே வந்துச்சு. சரி விடு, அதை பத்தி எதுவும் பேச வேணாம். ம். ஆனா ஒரு கல்யாணத்தப்போ கூட அவன் உடைஞ்சு போகாதவன். ஏன்னா அவன் லைஃப்ல நடந்த பிரச்சனை அப்படி என்ன. அதுக்கு நானும் ஒரு காரணம். நானும் ஒரு காரணம் இல்லை, நான் தான் காரணமே. அதுக்கே உடஞ்ச அல்லாதவன் நீ அவனை அவாய்ட் பண்றேன்னு உட்காந்து உட்காந்து அழுகிறான். அப்ப இதுல இருந்து என்ன இருக்கு? நீ பாரு கண்ணா, ஒரு ரிலேஷன்ஷிப்பு உடையிறதுங்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா அது உருவாக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். லவ், ஃப்ரெண்ட்ஷிப், பாண்டிங், இந்த மாதிரி எக்ஸெட்ரா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் பிரேக்கப்புங்கிறது ஈஸியா கிடைச்சோம். ஆனா சேர்றதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது உனக்கும் தெரியும் என்ன. இல்ல, உனக்கும் அவனுக்குமான பாண்டிங் எப்படி? ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரையும் விட்டு கொடுக்காத அளவுக்கு, அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமான பாண்டிங். அப்போ ஒருத்தன் அதாவது உங்க பாண்டிக்கு நடுவுல ஒருத்தர் வரான் என்ன, நானே வச்சுக்கோ என்ன. நான் வந்து மகேஷை பத்தி தப்பா சொல்றேன்னா நீ ஃபர்ஸ்ட் அதை நம்பி இருக்க கூடாது. நீ ஏன் நம்புன? உன்னோட நம்பிக்கை, உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த இடத்துலயே உடஞ்சிருச்சு. ஒருத்தன் சொல்றாங்கிறது நீ நம்பினது. அவன் சொன்னான் மட்டும் அதை நான் நம்பினா? ஏற்கனவே மகேஷ் கிட்ட சொன்னான், இப்ப லவ் பண்ணாத, இந்த வயசுல உனக்கு லவ் வேணான்னு. அவன் சொன்னான், எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஏன்னா யாழ்னி சாகுற அளவுக்கு அவன் அப்படி பண்ணா. அவன் எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்லண்ணா, ஆனா அவன் இந்த உலகத்துல இல்லாத மாதிரி பண்ணிட்டான்ல, அதான் வலிக்குது. அவன் எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கான் தெரியுமா? நோ, அவன் உனக்கு துரோகம் பண்ணல, நீ அவனை சரியா புரிஞ்சுக்கல. அதுதான் நான் சொல்ல போறேன். இங்க பாரு, இந்த இடத்துல என் தம்பிக்கு நான் சப்போர்ட் பண்றதாவும் பேசல, உனக்கு ஆறுதல் சொல்றதாவும் நான் பேசல. ஒரு சக மனுஷனா இருந்து நடுநிலையில இருந்து தான் இப்போ நான் உங்ககிட்ட பேச போறேன். நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, புரிஞ்சுக்கலனாலும் சரி, உண்மை என்னமோ அதைத்தான் உங்ககிட்ட சொல்ல போறேன் என்ன. உண்மையாவே அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் மகேஷ் யாழ்னி கிட்ட பேசுனதுனாலதான் யாழ்னி சூசைட் பண்ணி இறந்துட்டாங்கிறது. ஆனா அதோட மறுபக்கம் என்ன தெரியுமா? இதுதான் நடந்தது. சரணா, என்ன சொல்றீங்க? இங்க பாரு, நான் உங்ககிட்ட ஓப்பனாவே சொல்றேன். என் தம்பி எதுக்கு உடஞ்சாலும் நான் பார்த்தது கிடையாது. சின்ன வயசுல இருந்தே துரு துருன்னு இருப்பான் எல்லா விஷயத்துலயும். யாருக்குமே எதையுமே விட்டு கொடுக்க மாட்டான். ஆனா எனக்கு ஒண்ணுனா எதுவுமே பார்க்காம எடுத்து கொடுத்துருவான் என்ன. எதுக்குமே அவன் அழுது நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு சீக்கிரத்துல அவன் உடைய மாட்டான். ஆனா உன் விஷயத்துல அவன் ரொம்ப அழுதுட்டான். இதுக்கு மேல அவனை அழ வைக்காத, அவன் பாவம். அவன் கூட தயவு செஞ்சு பேசிடு. இவ்வளோ நடந்தும் நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருந்துக்கிட்டு என்கிட்டயே அவன் இவ்வளோ நாளா இதை சொல்லலை தெரியுமா? இப்போ அவன் மனநிலைமை புரிஞ்சுக்கிட்டு தான் அவன் கஷ்டம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்க ரெண்டு பேரும் கட்டின பொண்டாட்டிங்களுக்கு உண்மையா இருக்கோமா இல்லையான்னு தெரியாது. அதுக்காக அவங்களுக்கு உண்மையா இல்லைன்னு நாங்க சொல்லல. ஆனா எங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பொய்ங்கிறதே இருக்காது. அப்படிப்பட்ட உறவுதான் எங்க உறவு. நீ அவனை, அதெல்லாம் அவன்கிட்ட நீ பேசுறதுனாலும் பரவாயில்ல, அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னியம்ல, நம்பிக்கை துரோகின்னு. அவன் நம்பிக்கை துரோகம் பண்ணவன் கிடையாது.
ஒருவேளை உனக்கு அவன் நம்பிக்கை துரோகம் பண்ற மாதிரி உனக்கு தோணி இருந்தா நீ காதலிச்சிய யாழ்னி அவன் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணியிருப்பான். ஆனா அவனுக்கு அந்த புத்தி கிடையாது. அப்போ கூட யாழ்னி கிட்ட சொன்னது என்ன, இப்போதைக்கு வேணாம், படிக்கும் போது இதை பண்ணாத, காலேஜ் போகும்போது இதை பண்ணுன்னு தான் அவன் சொன்னானே தவிர மற்றபடி வேற எதையும் தப்பா சொல்லல. இதுக்கு மேலேயும் நான் சொன்னது உனக்கு புரியலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது கண்ணா. ஆனா ஒண்ணு, நீ சொன்ன அந்த நம்பிக்கை துரோகி அந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும் அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டுறேன். அது என்னாலவே தாங்கிக்க முடியல. ஒருத்தவங்க துரோகமே பண்ணாம, துரோகம் இல்லை, ஒருத்தவங்க தப்பே பண்ணாம நம்பிக்கை துரோகின்னு ஒரு பட்டத்தை கட்டும் போது அதோட வலி எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும். இதுக்கு மேல உங்ககிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதைதான் உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைச்சேன். என் மனசுல உள்ளத உங்ககிட்ட பேசிட்டேன். இதுக்கு மேல நீ பேச வேண்டியது மகேஷ் கிட்ட தான். ஐயோ ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த உலகத்துல வாழ தகுதி இல்லாத கண்ணா. என்னது இது சின்ன பிள்ளைத்தனமா? அவன் ஒரு வார்த்தை அன்னைக்கு என்கிட்ட சொல்லியிருந்தான், நான் அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்ல. ஏன்னா அவன் சொல்லாம போனான். அவன் சொல்லாம போல, உன்கிட்ட சொல்ல அவன் எவ்வளவோ ட்ரை பண்ணான். நீ அதுக்கு இடம் கொடுக்கல. ஓகே, அந்த இடத்துல ஓ மனநிலைமை அப்படி இருந்தது, நீ அப்படி நடந்துகிட்ட. ஒண்ணே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, இந்த உலகமே ஒரு நாடக மேடை, அதுல நாமெல்லாம் நடிகர்கள். இதுதான் உண்மையான விஷயம். இதுல உண்மையான உறவை கண்டுபிடிக்கிறதெல்லாம் ரொம்ப அதிசயம். இந்த உலகத்துல உண்மையான உறவு கிடைக்கிறது ரொம்ப ரேர். நீ அவனை தவறு விட்டுட்ட அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. நீ பண்ண தப்ப மறந்து அவங்கிட்ட போய் நீ சொன்ன அந்த ஒத்த வார்த்தைக்கு கட்டும் மன்னிப்பு கேட்டுரு. அதுக்கு மேல நீ அவன்கிட்ட பேசுறேன்னா கூட பரவாயில்ல. அவனுக்கு இருக்கிற அந்த ஒத்த வார்த்தை, இவ்வளோ தூரம் பழகிட்டு என்ன நம்பிக்கை துரோகின்னு சொல்லிட்டான்ற அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான். அது எவ்வளோ வலிக்குதுன்னு அவனை விட எனக்கு தான் தெரியுது. நீ எதை பண்றியோ இல்லையோ, ஆனா சாரி மட்டும் தயவு செஞ்சு அவன்கிட்ட கேட்டுரு. ஏன்னா அந்த ஒரு வார்த்தை அவனை ரொம்ப கொல்லுது. ஒரு அண்ணனா இருந்து அவன்கிட்ட நீ சாரி கேட்கணும்னு உங்ககிட்ட நான் பிச்சையா கேட்கிறேன். எனக்காக கேட்டுரு அண்ணா. இதுக்கு மேல அவன் அழுகிறத பாக்குறதுக்கு என் மனசுல தெம்பு இல்லை. என்னால முடியாது. அதுக்குதான் உங்ககிட்ட இவ்வளவு தூரம் வந்து நான் கேட்டேன். எனக்காக இதை மட்டும் செய்வியா? நீங்க அல்லாதீங்கண்ணா. உங்களை பத்தி நிறைய மையம் சொல்லியிருக்கான். ஆனா இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எதிர்பார்க்கல. தப்பில்லை என் மேலதான். எனக்கு உறவா கிடைச்ச என் ஃப்ரெண்ட நான் இழந்துட்டேன்னா தப்பல்ல என் மேலதான். நான் தானே இதை தொடங்கினேன், நானே இதை முடிச்சு வச்சிடறேன்னா. அப்புறம் அவங்ககிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன்னா, நீ எந்த பொண்ணை லவ் பண்ணாலும் சரி, எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் சரி, அவன் எனக்கு விட்டு கொடுக்கணும்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன்னா அது அவனுக்கு ரொம்ப வலிச்சிருக்கும். அவனுக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு போல. நீங்க சொல்லிதான் தெரியுது. கண்டிப்பா அவன் ஒய்ஃப் கிட்ட நான் சாரி கேட்கணும்னா நான் இப்பவே போறேன். இப்பவே போய் என் மகேஷை பார்த்து அவன் எவ்வளவு அடிச்சாலும் சரி அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். தேங்க்ஸ் கண்ணா, நான் கிளம்புறேன். ஐயோ மகேஷ், தப்பு பண்ணிட்டேன் மகேஷ். ஒன்னு புரிஞ்சுக்கல பத்தியா? எப்பயுமே சொல்லுவல்ல நம்ம ரிலேஷன்ஷிப்ல நீ என்ன எப்போதுமே புரிஞ்சுக்க மாட்டேன்னு. நான் புரிஞ்சுக்காமலே தப்பு பண்ணிட்டேன்டா மகேஷ். நான் பண்ண தப்பு நான் தான் சரி பண்ணணும். வருண்டா மகேஷ், ஒன்னு தேடி வர்றேன். நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த மரணமும் நினைக்கின்றதா? சிறந்தவள் நீதான் என்று உன்னை கூட்டிச் செல்ல துடிக்கின்றதா? என்ன மறுபடியும் பழைய மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஆரம்பிச்சிட்டியாமா? சும்மா இருங்க விக்ரம், நான் ரொம்ப சின்சியரா யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படி அடுத்து எப்படி என்ன வம்பளுத்து சண்டைக்கு வர வைக்கலாம்னா? மூக்கு பொடப்பா இருந்தா அப்படிதான் யோசிக்க தோணுமா? இந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப். எனக்கு தான் மூக்கே இல்லையே. ஆமா ஆமா, பெரிய கண்டுபிடிப்பு. லூசு மாதிரி யாரு உட்காந்துருக்கா? நீங்க நானா பள்ளி மாதிரி வந்து மடியில உட்காந்துக்கிட்டு பார்க்கலாம். புருஷன் பொண்டாட்டி எதுக்கு வருவாங்கன்னு தெரியுமா? இது பாரா? பார்னா சொன்ன? பார்னு சொல்லாம வேற என்ன சொன்னீங்களா ஐயா? இல்லடி, அது பார்க்குன்னு சொல்றதுக்கு பதிலா பார்னு வந்துருச்சு. சாரி. இங்க பாரு, எனக்குலாம் அந்த பழக்கம் இல்ல. தெரியும் இல்லன்னு.
அது என்னடி இருக்குன்னு சொல்றது மாதிரியே வந்து கேக்குற? அப்படிதான் கேட்பேன். நான் ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். அது என்ன ஏதுன்னா கேட்க மாட்டீங்க. இப்ப ரொமான்ஸ் ஒண்ணுதான். ஆமா, இப்ப யாரும் உன்னை ரொமான்ஸ் பண்ண கூப்பிட்டா? இப்ப என்ன சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? புருஷன் பொண்டாட்டிலாம் பார்க்குக்கு எதுக்கு வருவாங்கன்னு. இதை பத்தியா நீ ஏன் வளர்ற பாருன்னு. சபா முடியலடா சாமி. இங்க பாருங்க விக்ரம், 1000 தான் அது நம்ம சொத்து இல்லைன்னு சொன்னாலும் இப்போ நம்ம காலேஜில் இருந்து அவ ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது எப்போயாவது ஸ்டாப் பண்ணணும். நான் அவகிட்ட பேசினா அதுக்கு அவள் சரி பண்ண மாட்டேங்கிறா. சரி இதுதான் பண்ண மாட்டேங்கிறான்னு சொன்னேன். கொஸ்டின் பேப்பரை நானே எடுக்கிற மாதிரி எடுத்து அதை அவுட் பண்ணேன். அப்பையும் அவள் சரியாக வரல. எனக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க. அவளை ஏதாவது ஒன்று பண்ணணும். கல்விங்கிறது ஒரு அழகான விஷயம். அவள் அதை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. இரு, இப்போ சொத்தெல்லாம் அவ பேர்ல இருக்கு, நீ ஏன் இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? என்ன விக்ரம் நீங்க? சொத்தெல்லாம் உங்க பேர்ல இருக்குன்னா காலேஜ் நேம் யார் பேர்ல இருக்கு? உங்க அண்ணன் தம்பி 5 பேர் பேர்ல தான் இருக்கு. அதை என்னைக்காவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? அந்த சொத்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது, அதை அவ தான் வச்சுக்குவா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படிலாம் நினைக்காதீங்க விக்ரம். அது நம்ம கஷ்டப்பட்டு வாங்கின சொத்து, அது நமக்கு தான் கிடைக்கணும். அதில் ஒரு சின்ன தப்பு நடந்துட்டாலும் நம்ம பேர் தான் நாளைக்கு ரொம்ப கேவலமாக இருக்கும். நல்லா யோசிங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ பெரிய காலேஜில் உங்கள் சாம்ராஜ்யத்தையும் உருவாக்கி வச்சுருக்கீங்க. அதே மாதிரி தான் உங்கள் தம்பிங்க எல்லாரும் ஒன்றையும் பண்ணது. என்னதான் அக்காவும் மாமாவும் ஒரு சைடு சொத்தை மீட்டெடுக்கிறதுக்கு போராடினாலும் இன்னொரு சைடு அதில் பேர்லாம் டேமேஜ் ஆகாமல் நம்ம தான் விக்ரம் பார்த்துக்கணும். நமக்கும் பொறுப்பு இருக்குது. அது நம்ம குடும்பம். அவள் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் பேசி பார்த்துட்டேன். அவள் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேங்கிறா. லீகலாக அதை முடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவள் என்னை இல்லீகலாக தான் இறங்க வைக்கிறா. நான் ஏதாவது ஒன்று பண்ணணும். நீங்கள் ஐடியா மட்டும் கொடுங்க, நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். என்ன எவ்வளோ பிடிக்கும்? யோ, ஒருத்தி நம்ம காலேஜ் பேரை அசிங்கப்படுத்திட்டு இருக்கானு அவளை ஏதாவது பண்ணுறதுக்கு ஐடியா கொடுனா எவ்வளோ பிடிக்கும்னு கேட்டுட்டு இருக்க. பைத்தியமாயா நீ? பதில் சொல்லுடி. சோ சரியான மக்க பிரஷயா நீ. உன்னை பிடிக்காம பின்னென்ன அங்கே போயிட்டு இருக்க அந்த அங்கிளமா பிடிக்கும். சொன்னாலும் சொல்லுவடி, பதில் சொல்ல. பிடிக்கும் பிடிக்கும். அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் அடுத்த பிளேஸ் உங்களுக்கு தான். போதுமா? என் ஃபேமிலியா? எனக்கு உங்களை பிடிக்கிறதுக்கே உங்கள் ஃபேமிலி தான் காரணம். நீனா உங்கள் அம்மா. உங்கள் அம்மான்னு சொல்கிறத விட பெருமையாக என் அத்தைன்னு சொல்லிக்குவேன். என்ன, அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அவங்க புள்ள வளர்த்த வளர்ப்பை பார்க்கும்போது ரொம்ப பூரிச்சு போயிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒன்று தெரியுது தத்தியாக இருந்தீங்கல்ல. நீங்கள் டைரக்டரா அசிங்கப்படுத்துறடி. ஓ, கண்டுபிடிச்சிட்டிங்களா? வெல்டன். போடி. இங்கே பாரு, நிஜமாவே நான் ரொம்ப கொடுத்து வச்சேன் தெரியுமா? ஒரு பொண்ணு வீட்டுக்கு வாழ வரா அப்படின்னா புருஷனுக்காக மட்டும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் முன்ன செய்வேன் அப்படி இப்படின்னு சொல்லாமல் குடும்பத்துக்காகவும் எல்லாமே பண்ணுறல. அதே மாதிரி தான் உன் தங்கச்சிங்களும். நீ உன் தங்கச்சிங்களை நல்லா வளர்த்துருக்க. நிஜமாவே நீ ரொம்ப கிரேட் தெரியுமா? நான் என்ன ஃபன் பண்ணிட்டு இருக்கேனாடி? நீங்க பண்ணல வைக்கிறேன். நீங்க பேசுறது அப்படி இருக்கு. மற்ற பொண்ணுங்களாம் எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் கொஞ்சம் கூட பிடிக்காத உங்களவே எனக்கு பிடிக்க வச்சது உங்கள் குடும்பம். அப்போது உங்களை விட அந்த குடும்பத்தை தான் நான் அதிகமாக நேசிக்கணும். அதனால் அந்த குடும்பத்துக்கு ஒரு அவமானம்னா என்னால் தாங்கிக்க முடியுமா? ஸோ அதுக்காக தான் கஷ்டப்பட்டு நம்ம காலேஜுக்கு நான் பிரின்சிபலாக போகணுன்னு விழுந்து விழுந்து படித்தேன். இப்போ நான் பிரின்சிபலாக இருக்கேன். நாளைக்கு சொத்து மீட்டதுக்கப்புறம் நீங்கள் கரஸ்பாண்டன்ட், நான் பிரின்சிபல். இன்னொரு வேவ்லேருந்து பார்த்தீங்கன்னா லவ் யூ டுடா என் செல்லம். போனால் என் நாட்களை வண்ணம் பூசி தந்தவளும் நீதான். துள்ளல் இல்லா என் பார்வையில் துண்டில் மீனாய் வந்தவளும் நீதான். எத்தனை நாள் பார்ப்பது, எட்டி நின்று காய்வது. கள்ளக்கூறல் பாடல் உள்ளே ஓடுது, கண்மூடி காதோரம் பாடுது. என்ன? ஐயோ, நடக்க முடியலையே, ரொம்ப வலிக்குது. அம்மா அம்மா, நெஞ்சு வலிக்குதுமா. அம்மா, எனக்கு இப்படி வலிக்குதுன்னு தெரியலையே.
என்னாச்சு எனக்கு? எப்ப இப்படிலாம் வலிச்சது கிடையாது. அடிக்கடி தானே வலிக்கும். இப்ப ஏன் ரொம்ப வலிக்குது? ஆ சரண, யாராவது என்ன காப்பாத்துங்க. ரொம்ப வலிக்குது. முடியல. யாராவது மனுஷன். கண்ணா மனுஷன். மகேஷ் என்ன? அம்மா முடியல. மகேஷ் மகேஷ் என்னாச்சு? மகேஷ் அம்மா முடியல. கண்ணா கண்ணா என்னால முடியல கண்ணா. என் உயிர் போற மாதிரி இருக்கு. நெஞ்சு வலிக்குது கண்ணா. முடியல. மகேஷ் என்னாச்சு? மகேஷ் எனக்கு நெஞ்சு வலிக்குது. என்னாச்சு மகேஷ்? மகேஷ் என்னாச்சு? முடியல. வலிக்குது. வலிக்குது. வலி தாங்க முடியல. என் உயிர் போகுது. என்னால முடியல. என் பொண்டாட்டிக்கு நான் வேணும். என்ன ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேருங்கண்ணா. பாரு மகேஷ், உனக்கு ஒண்ணு ஆகுது. அம்மா முடியல. நீ தப்பு பண்ணல இப்பதான் தெரியும். மகேஷ் உனக்கு ஒண்ணு ஆகாது மகேஷ். நான் இருக்கேன். உன்னை நான் காப்பாத்துறேன்டா. மகேஷ் என்ன பாரு. வாழ்க்கையில் நிறைய தப்பு பண்ணிட்டேன் மகேஷ். மகேஷ் உனக்கு ஒண்ணு ஆகாது. என்ன பாரு ஒண்ணு ஆகாது. என்னால வலி தாங்க முடியல கண்ணா. எனக்கு எனக்கு என் பொண்டாட்டி கிட்ட போன் பண்ணி சொல்லு. அவகிட்ட சொல்லு. அவன் ரொம்ப துடிச்சு போயிருவா. வலிக்குது அம்மா. மகேஷ் 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 ஒண்ணு ஆகாது மகேஷ். ஹலோ ஹலோ மகேஷ். என்ன இங்க கேட்டு ஒரு மாதிரி இருக்கு. ஹலோ, நான் மகேஷோட ஃப்ரெண்ட் பேசுறேன். மகேஷோட ஃப்ரெண்டா? அவர் இல்லையா? அவர்கிட்ட ஃபோன் கொடுங்க. இல்ல மகேஷ்க்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. மயங்கிட்டா. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். இல்ல அவனுக்கு ஒண்ணும் இல்ல. நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். பக்கத்துல பெரிய ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போறேன். நீங்க அங்க வந்துருங்க. நமக்கு டைம் இல்ல. மகேஷ் என்னடா மகேஷ், என் தப்பு உணர்ந்து உங்ககிட்ட மண்ணு கேட்கணும் வர்றதுக்குள்ள உனக்கு இப்படி ஆயிடுச்சு. இல்ல மகேஷ், உன்னை அவ்வளவு சீக்கிரத்துல நான் விட மாட்டேன். மகேஷ் எந்திரிச்சு வந்துரு மகேஷ். தப்பு பண்ணிட்டு தப்பு என் மேல வந்தா. சாரி கேட்கலதானா செத்தே போயிடுவேன்டா. மகேஷ் உனக்கு ஒண்ணு ஆகாது மகேஷ். மகேஷ் நீ பாருங்க, உனக்கு ஒண்ணு ஆக விட மாட்டேன் மகேஷ். உனக்கு ஒண்ணு ஆக விட மாட்டேன். என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச பொக்கி சொன்னா நீ உன்னை இழக்க மாட்டேன்டா. என் உயிரை கொடுத்தாவது உயிரை காப்பாற்றுவேன்டா மகேஷ். அடித்தோமே குரட்டைய சிரித்தோமே பரட்டையாய் திரிந்தோமே.